தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இப்ப 73 வயசு ஆகுது. இந்த வயதிலும் ஓயாமல் படங்களில் நடித்து வரும் அவர் தற்பொழுது அவரோட 171வது படத்துல நடிச்சிட்டு வராரு. ஒரு சில படங்களையே இயக்கி இருந்தாலும் டாப்பிற்கு சென்றுள்ள இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இவர் இயக்கிய முதல் படமான மாநகரம் மக்கள் மத்தியில் கவனத்தை பெற தொடர்ந்து அவர் இயக்கிய கைதி, மாஸ்டர், விக்ரம் போன்ற திரைப்படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தன. இதனைத் தொடர்ந்து LCU என்ற கான்செப்டை கொண்டு வந்த இவர் விஜயை வைத்து லியோ படத்தை இயக்கி இருந்தாரு. லியோ படத்தோட வெற்றியை தொடர்ந்து இவர் இயக்க இருக்கிற அடுத்த திரைப்படம் தலைவர் 171. இந்த படத்துல ரஜினிகாந்த் நடிக்க அனிருத் இசையமைப்பு செய்யறாரு. தலைவர் 171 படத்தோட டைட்டில் வெளியாகும்னு லோகேஷ் கனகராஜ் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல அறிவிச்சிருந்தாரு. இதனைத் தொடர்ந்து படத்தோட டைட்டில் குறித்த தகவல்களும் வெளிவர தொடங்கி இருக்கு. கூடவே தலைவர் 171 படத்தோட போஸ்டரையும் ரசிகர்கள் ரீகோட் செய்ய ஆரம்பிச்சாங்க. ரஜினி படத்தோட போஸ்டர்ல கையில கடிகாரங்களால் ஆன கைவிலங்கை போட்டவாறு இருந்தாரு. அது அனைத்தும் தங்க கடிகாரங்களா இருந்துச்சு. இதே போல ரஜினிகாந்த் 1983ஆம் ஆண்டு தங்க மகன்கிற பெயர்ல ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட கதை மாதிரியே தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் ஒரு கதையை எடுத்திருக்கிறதுனால தலைவர் 171 படத்துக்கு தங்கம் டைட்டில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. தற்பொழுது இணையமே தாறுமாறா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. ஒரு நிமிடத்திலேயே உலக அளவுல மாஸ் காட்டி வருது. ரசிகர்கள் லோகேஷை தாறுமாறா கொண்டாடிட்டு வராங்க.